போரின் போது இருந்த ஒற்றுமை, போர்க்காலத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு ஒன்றிப்பாக இருந்து போராடினோம். ஆனால் போரின் போது இருந்த ஒற்றுமை, போருக்கு பிறகு சமய, சாதி, பிராந்திய மற்றும் அரசியல் வேறுபாடுகளால பலவீனம் அடைந்திருக்கிறது கேட்க ஒரு வெளிப்படையாக, குறிப்பாக எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இந்த தலைமை என்றது சில வேளையில நாங்கள் ஒரு விதமான அந்த சினிமா தன்மைக்குள்ள போய் தலைவர் என்றால் எங்களுக்கு முன்னால வந்து சொன்ன பிடிக்கிறவன், எல்லாரையும் அடிக்கிறவன், அப்படி இப்படி என்றான ஒரு கருத்தெல்லாம் எங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய போராளிகள் செய்த சாதனைகள் வந்து மிக மிக உயர்ந்தவை. அது நாங்கள் ஒரு சிறிய போராளி குழுவாக இருந்தோன்னா அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய திட்டமிடல், அவர்களுடைய அந்த வடிவமைப்பு பாடலில் இந்த VHF, UHF சொல்லி இருக்கு ஒலி இதுகள் வரைய. அப்ப இந்த VHF, UHF இதுகள் எல்லாமே அந்த காலத்துல போராளிகள் கண்ணையும் இணைச்சு எப்படி பாவிக்கிறதுன்றதை சின்ன பொறிகள் செய்தாங்க. அதனால அவங்களுடைய தொடர்பாளர்ல எதிரிகளால கேட்க முடியாது, கேட்க இல்லாது. ஏன்னா அவங்க கண்டை மிக்ஸ் பண்ணி பாவிப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க சாதித்தார்கள் அந்த போரினுடைய அவசியம். ஆகவே இந்த ஆவணப்படுத்தாத சமூகம் தனது வரலாற்றை மற்றவர்களின் பார்வையில் மட்டுமே காண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். நாங்கள் ஆவணப்படுத்தாவிட்டால் எங்களை பற்றி மற்றவர்கள் சொல்வார், அப்படி ஒரு இனம் இருந்தது, தமிழ் மொழி செம்மொழி தான், அப்படி கேட்டா மற்றவர்கள்லாம் சொல்வார்களே தவிர எங்களுக்கு தெரியாது. 73ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் விரட்டப்பட்ட ஒரு இனம். உலகம் முழுவதும் அகதிகளாகத்தான் இருக்கிறார், உலகம் முழுவதும். ஆனால் அவர்கள் போன இடங்களில எல்லாம் தங்களுடைய அந்த இன அடையாளத்தை சொல்லலாம். அதாவது என்னுடைய போரை அனுபவித்த தலைமுறையினுடைய இந்த மன அழுத்தம், திறன் படைத்த இளைஞர்களினுடைய புலப்பெயர்வு, திறமையான மனித வளத்தினுடைய வெளிநாட்டு குடியேற்றம் ஆகியவை சமூக முன்னேற்றத்தை மந்தமாக்கியுள்ளன என்று நாங்கள் சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே, மற்றொரு நேர்காணல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கும் ஈழத்தமிழரிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்றால் மிகையாகாது. 1966ஆம் ஆண்டு மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற முதலாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை ஏற்படுத்திய தனிநாயகம் அடிகளார் தொடங்கி 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இறுதி நாளில் நடந்த வன்முறை சம்பவங்கள் வரையிலாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்களுடன் சேர்ந்தே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கனடாவில் அனைத்துலக தமிழர் பேரவையினரால் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் திகதி தொடக்கம் 18ஆம் திகதி வரை செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற தொனிப்பொருளின் கீழ் மற்றொரு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடாத்த இருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்துலக தமிழர் பேரவையினரின் உறுப்பினரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்துவ நாகரிகத்தின் பேராசிரியருமான திரு பவுல் ரொஹான் அவர்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். வாருங்கள் நேர்காணலுக்குள் செல்வோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜெயச்சந்திரன். நன்றி. முதற் தடவையாக என்னுடைய வலையொலி வழியாக உங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய இந்த வலையொலியிலே இணைந்து இந்த நேர்காணலிலே பங்கு பெறுவதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல நடைபெறவிருக்கின்ற இந்த அனைத்துலக தமிழ் ஆய்வு மாநாட்டினுடைய அந்த ஆய்வரங்க குழுவினுடைய ஒரு உறுப்பினராகவும், அதே நேரத்திலே இந்த ஆய்வரங்க குழுவிலே கட்டுரை படிக்க இருக்கின்ற ஒரு ஆய்வாளராகவும் நான் இருக்கின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதுபெரும் துறையாக இருக்கின்ற கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய பேராசிரியராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழை பற்றி கதைக்க இருக்கின்றோம். துவக்கமாக கடந்த 30 ஆண்டுகால யுத்த காலத்தில் நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்குள் வாழ்ந்து வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் கல்வித்துறையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, ஏதோ ஒரு அடைவு மட்டத்தை கொண்டிருந்திருக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது.
ஆனால் யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகியும் 17 ஆண்டுகள் கடந்தும் இதுவரையும் இந்த பொருளாதார துறையில் அல்லது கல்வித்துறையில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருப்பதாக காணக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றமும் நாங்கள் அடையவில்லை என்றே நாங்கள் சொல்லலாம். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? யாழ்ப்பாண பகுதிகளிலே, குறிப்பாக எங்களுடைய தமிழ் பகுதிகளிலே நீண்ட காலம் பணியாற்றிய என்னுடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய இந்த முதலாவது கேள்விக்கு நான் பதிலை தரலாம் என்று இருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. முதலாவதாக இந்த கேள்விக்கு நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான விடையை தேடுவதென்றது அவசியமானது. நாங்கள் உணர்ச்சி பூர்வமான ஒரு பதிலை மிக லாபகமாக சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் கொஞ்சம் அறிவை இணைத்து யதார்த்தமான ஒரு பதிலை தேடுவது அவசியம். போர் முடிந்ததன் மூலம் வன்முறை அல்லது மோதல் முடிவுக்கு வந்தது. அது மறக்க முடியாது. 2009 ஆண்டில இருந்து ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன. ஆனால் அரச நிர்வாகத்தினுடைய, அரசு இயந்திரத்தினுடைய வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தமிழ் பகுதிகளிலே இருந்து அந்த மோதல் தவிர்க்கப்பட்டது. ஆனால் போர் முடிவடைந்தது என்பது போருக்கான காரணங்கள் எய்தப்பட்டன என்ற அர்த்தம் அல்ல. போரின் பின்னர் வடகிழக்கில் உட்கட்டமைப்பு ஓரளவு மேம்பட்டிருந்தாலும் அரசியல், பொருளாதாரம், சமூக ஒற்றுமை மற்றும் மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளிலே எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை. இந்த காரணங்களை நாங்கள் ஆராய்வதும் அதை சிரத்தை கருத்தில் எடுத்து சிரத்தையாக சிந்திக்கிறதும் அவசியமானது. முதலாவதாக நான் சொல்லக்கூடியது தமிழ் அரசியலின் சிதறல் என்று நாங்கள் சொல்லலாம். போருக்கு பிந்திய காலத்திலே தமிழ் அரசியலுக்கு ஒருங்கிணைந்த நீண்டகால அபிவிருத்தி திட்டம் உருவாகவில்லை. தேர்தல் அரசியலே முன்னுரிமை பெற்றது. அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் அரசியல் தான் இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம், தொழில் முனைவு, கல்வி, இளைஞர் மேம்பாடு போன்ற துறைகள் பின்தள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு காரணம் என்று நாங்கள் சொல்லலாம். இரண்டாவதாக பொருளாதார அடித்தளத்தின் பலவீனம் என்று நாங்கள் சொல்லலாம். வடகிழக்கில் தனியார் முதலீடுகள் குறைவு இல்லை என்று சொல்லலாம், அல்லது குறைவு என்று சொல்லலாம். தொழில்துறை வளர்ச்சியின்மை இருக்கிறது. வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகளின் கட்டமைப்பு சிக்கல்கள் ஆகியவை வளர்ச்சியை தடுக்கின்றன. அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் யாராலுமே முன்வைக்கப்படவில்லை. காத்திரமான முறையில முன்வைக்கப்படவில்லை. அங்கங்கே ஒரு சில முன்வைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு நடைமுறை சாத்தியமான காத்திரமான முன்வைப்புகள் இல்லை என்றே சொல்லலாம். மூன்றாவது, புலம்பெயர் தமிழர்களின் வளங்கள் பெரும்பாலும் ஒரு சமய அல்லது நினைவு சின்ன வெளிக்கட்டுமானங்களுக்காகவே அதிகம் செலவிடப்படுகின்றன. நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு அவர்கள் ஒரு பஃபர், ஒரு பலமான ஒரு பின்னணி என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய பங்களிப்புகள் இங்கே விரயமாக்கப்படுகிறதோ என்ற ஒரு கேள்வி பல உண்மையாகவே சிரத்தையாக சிந்திக்கிறவர்களுக்கு அந்த கேள்வி எழும். என்ன ஒரு நினைவு சின்ன கட்டுமானங்கள், கொண்டாட்டங்கள், சமய இதுகளுக்காக தான் அந்த நிதி செலவிடப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கல்வி, தொழில்நுட்பம், தொழில் முனைவு, ஆய்வுகள், பெண்கள் மற்றும் இளைஞர் மேம்பாடு போன்ற நீண்டகால முதலீடுகளுக்கு அதே அளவிலான கவனம் இந்த புலம்பெயர் மக்களிடம் இருந்து, புலம்பெயர் நிதிகளிலிருந்து கவனம் கிடைக்கவில்லை. அது மூன்றாவது காரணம். நான்காவதாக உள்நாட்டு சமூக பிளவுகள். இந்த 2009 ஆண்டுக்கு பிறகு இந்த போர் மோதல் முடிந்ததற்கு பிற்பாடு நாங்கள் வழியாக பார்க்கலாம். எங்கள் மத்தியில, இங்க இருக்கிற தமிழர்கள் மத்தியில நிறைய சமூக பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. போரின் போது இருந்த ஒற்றுமை,
போர்க்காலத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு ஒன்றிப்பாக இருந்து போராடினோம். ஆனால் போரின் போது இருந்த ஒற்றுமை, போருக்கு பிறகு சமய, சாதி, பிராந்திய மற்றும் அரசியல் வேறுபாடுகளால பலவீனம் அடைந்திருக்கிறது என்றது ஒரு வெளிப்படையானது. அது நாங்கள் மறுக்க முடியாது. குறிப்பாக இந்த வடகிழக்கில் சமய, சாதி அடிப்படையிலான போட்டிகள் சமூக நம்பிக்கையையும் கூட்டிணைப்பையும் பாதித்துள்ளன என்றதை நான் ஒரு முக்கியமான ஒரு காரணங்களில் ஒன்றாக பார்க்கிறேன். இந்த வடகிழக்கு என்று சொல்லத்தான் நாங்கள் எங்களுடைய இந்த ஆய்வு மாநாட்டில் ஒருங்கிணைத்து பயன்படுத்துகிறோம். வடக்கு கிழக்குன்னு நாங்கள் பாவிக்கவில்லை. அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கல. நாங்கள் தமிழர்கள் வட கிழக்கு என்றதை நாங்கள் அதை பாவிக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு யதார்த்தத்தில் பார்க்க வடக்கு கிழக்குன்னு தான் பிரிஞ்சிருக்கிறோம் ஒரு பிராந்திய ரீதியாக. அப்போ ஆகவே இந்த ஆய்வு மாநாட்டில் நாங்கள் இதை முன்னிறுத்தி வச்சிருக்கிறோம். வடகிழக்குன்னு தான் நாங்கள் எப்பொழுதும் பாவிக்கிறோம், வடக்கு கிழக்குன்னு பாவிக்கிறது இல்லை. அதுன்றதை ஒரு தீர்மானமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஐந்தாவதாக மனப்பாங்கு மற்றும் தலைமுறை பாதிப்புகள் என்று சொல்லலாம். அதாவது என்னுடைய போரை அனுபவித்த தலைமுறையினுடைய இந்த மன அழுத்தம், திறன் படைத்த இளைஞர்களினுடைய புலப்பெயர்வு, திறமையான மனித வளத்தினுடைய வெளிநாட்டு குடியேற்றம் ஆகியவை சமூக முன்னேற்றத்தை மந்தமாக்கியுள்ளன என்று நாங்கள் சொல்லலாம். இந்த ஐந்தாவது இதை நாங்கள் இந்த போர் நடந்து முடிந்த உலகளாவிய ரீதியில போர் நடந்து முடிந்த எல்லா நாடுகளிலேயும் எல்லா இனங்களிலேயும் இதை நாங்கள் பார்க்கலாம். இந்த போர் நடந்து பிற்பாடு ஒரு 2 தலைமுறையாவது எடுக்கும் அதை இந்த மனப்பாங்கு மாற்றத்தை மாற்றுவதற்கு. ஆகவே அது எங்களுக்கு மத்தியில இப்ப மிகவும் ஒரு பலமான ஒரு விடயமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த போருக்குள்ள இருந்த ஆட்கள் இப்போ போர் முடிந்த உடனே என்ன செய்யறது தெரியாமல் அந்த குறிப்பாக இளந்தலைமுறையினர் விதேச்சையாக வாழுகின்ற ஒரு நிலை சூழமைவு இருக்கிறது. எனவே நமது சவால் அரசியல் உரிமைக்கான போராட்டத்தை தொடர்வதோடு மட்டுமல்லாது அறிவு, பொருளாதாரம், சமூக ஒற்றுமை மற்றும் நல்லாட்சியை மையப்படுத்திய புதிய மறுமலர்ச்சியை உருவாக்குவது அவசியம் என்பதை நான் இங்கே ஒரு காத்திரமான முறையில இந்த கேள்வியினூடாக, இந்த வினாவினூடாக நான் பதிவு செய்கிறேன். ஃபாதர், நான் 2வது கேள்வி ஒன்று அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு முன்னெடுப்பை தொடர்பாக கேட்கவிருந்தேன். ஆனால் உங்கள் பதிலில் இருந்து, நான் கேட்ட கேள்விக்கான பதிலில் இருந்து ஒரு கேள்வி, அதாவது இந்த புலம்பெயர், நீங்கள் சொன்னது போல புலம்பெயர் நாட்டில் அதாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழர்கள், அறிவாற்றல் மேம்பட்டிருக்கிறது, நிறைய அனுபவசாலிகள் இங்கே இருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த அறிவாற்றல், இவர்களுடைய பொருளாதாரம், இவர்களுடைய அனுபவத்தை வடகிழக்கை மேம்படுத்துவதற்கு பொருளாதார ரீதியாகவோ சரி, கல்வி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அதனை மேம்படுத்துவதற்கு இந்த புலம்பெயர் நாட்டின் பொருளாதார அறிவு அனுபவங்கள் இவற்றை எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இதை எவ்வாறு ஒருங்கிணைத்து நாங்கள் வடகிழக்கை மேம்படுத்த முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஒரு அடிப்படையான கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது இந்த உலகம் முழுவதும் பரவி வாழுகின்ற புலம்பெயர் தமிழர்களுடைய அந்த அறிவு, அனுபவம், பொருளாதார வளம், இவைகளை வடகிழக்கினுடைய இந்த அபிவிருத்திக்காக நாங்கள் பயன்படுத்துகிறதுன்றது ஈழத்தமிழர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு முதலீடு என்று நாங்கள் சொல்லலாம். ஒரு பண ரீதியான முதலீடு மட்டுமல்ல, ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முதலீடு என்று நான் அதை சொல்லுவேன். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், உலக தமிழர்களுடைய மிகப்பெரிய பலம் அவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, அவர்கள் பெற்றிருக்கிற கல்வி, தொழில்நுட்ப அறிவு, தொழில்முறை அனுபவங்கள் மற்றும் உலகளாவிய தொடர்புகள் இவைகள்லாம். உதாரணமாக நாங்கள் பார்த்தால் வேறு எந்த ஒரு இனத்துக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு புலம்பெயர் தமிழர்களினூடாக கிடைத்திருக்கிறது. நாங்கள் உலகம் முழுவதிலுமே வியாபித்து இருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் வெறுமனே அகதிகளாக போனவர்கள் அங்கே அகதிகளாக இல்லை. இன்றைக்கு பிரித்தானியாவிலேயும் சரி, பிரான்ஸ்லையும் சரி, கனடாவிலையும் சரி, ஆஸ்திரேலியாவிலையும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக எங்களுடைய தமிழர்கள் மாறி இருக்கிறார்கள்.
அப்ப இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. தமிழ் இனத்துக்குரிய ஒரு வாய்ப்புன்றதை நாங்கள் பார்ப்போம். அந்த தனித்தனி தமிழர்களுக்குரிய வாய்ப்பாக மட்டுமல்ல, உலகளாவிய இனத்துக்குரிய ஒரு வாய்ப்பு ஏனென்று சொன்னால், இந்த தமிழினம் உலகத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு சொத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது எங்களுடைய முயற்சி என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அப்ப கடந்த காலங்களில் புலம்பெயர் தமிழர்களின் பங்களிப்பு பெருமளவில் மனிதாபிமான உதவிகள், சமய நிறுவனங்கள் மற்றும் நினைவக முயற்சிகளை மையப்படுத்தி இருந்தது. அவற்றின் சமூக பங்களிப்பினை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் எதிர்காலத்தில் அதனை மேலும் விரிவுபடுத்தி நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. அதாவது நாங்கள் இப்ப இதுல நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம். நான் இந்த எபிரே யூத மக்களை பற்றின ஒரு நீண்ட ஆய்வு நான் செய்திருக்கிறேன். நான் ஒரு கத்தோலிக்க குரு என்றபடியினால இந்த இஸ்ராயல் இனம் எங்களுடைய விவிலியத்தில் மிக முக்கியமான இனம். அந்த இனத்தை பற்றி நான் நீண்ட ஆய்வுகளை செய்திருக்கிறேன். ஒரு மசாடா எபிரேய வரலாற்றின் திருப்புமுனை என்ற ஒரு நூலை கூட நான் தமிழில் எழுதி விட்டிருக்கேன் எங்களுடைய தமிழர்களுக்காக. அதில் இருக்கிற அந்த மசாடா என்ற இடம், அது யூதர்களினுடைய உரிமை போராட்டம், கிறிஸ்துவுக்கு பின் 73ஆம் ஆண்டு நடந்த இறுதி போர், ரோமியர்களுக்கு எதிராக நடந்த உரிமை போர். அதையும் நான் என்னுடைய முள்ளிவாய்க்காலையும் ஒப்பிட்டு நான் அந்த ஆய்வை செய்திருக்கிறேன். இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, 73ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் விரட்டப்பட்ட ஒரு இனம். உலகம் முழுவதுமே அவர்கள் அகதிகளாகத்தான் இருந்தார்கள், உலகம் முழுவதும். ஆனால் அவர்கள் போன இடங்களிலே எல்லாம் தங்களுடைய அந்த இன அடையாளத்தை மறக்கல. அவர்கள் ஒவ்வொரு மொழிகளை பேசினார்கள், அந்தந்த நாடுகளிலே அந்தந்த மொழிகளை தான் பேசினார்கள். ஆனால் அந்த தங்களுடைய இனம் என்ற இந்த இதை மறக்காமல் 1947ஆம் ஆண்டு ஒரு புதிய இஸ்ராயல் இனமாக உருவானது. கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டு, 1900 வருடங்களுக்கு பிறகு அந்த யூத இனம் மீண்டெழுந்து வந்து இன்றைக்கு நீங்க பாருங்க, மத்திய கிழக்கில் சுத்தவர எதிரிகளை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய இனம் இருக்கிறது. அதுக்காண்டி நான் இஸ்ராயல் செய்கிற அந்த அட்டூழியங்கள், சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்துகிற போர்களை நான் நியாயப்படுத்தவில்லை. அந்த உதாரணத்தை எடுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு உதாரணம் அவர்கள். அவர்கள் அந்த இன அடையாளத்தை வலியுறுத்தி 19 நூற்றாண்டுகள் அதை மறக்காமல் வைத்திருந்து 1947ஆம் ஆண்டு பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இந்த இஸ்ராயலை உருவாக்குவதற்கு முன் தள்ளப்பட்டார்கள், வலுவந்தப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் 2 நாடுகளிலேயும் இருந்த யூத முதலீட்டாளர்கள்லாம் அமெரிக்காவையும் சரி பிரித்தானியாவையும் சரி, எங்களுக்கு இந்த நாட்டை தான், இது எங்களோட நாடு சொல்லி அமெரிக்காவும் பிரித்தானியாவும் வேறு வழி இல்லாமல் அந்த இஸ்ராயலை இவர்களுக்கு அமைத்து கொடுத்தார்கள். அது காரணம் அந்த 2 நாடுகளிலும் மிக வலுவாக இருந்த யூத முதலீட்டாளர்கள். அப்ப அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்ப அதே மாதிரியான ஒரு நிலையை எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள், அது இந்த 5-10 வருஷத்துல நடக்கும் என்று நான் சொல்லல. நாங்கள் அதை சரியாக தயாரித்து அந்த இஸ்ராயல் இனத்தினுடைய அந்த ரோமை போருக்கு தோற்கடிக்கப்பட்ட பிறகு வந்த தலைவர்கள் அந்த இனத்தை அப்படி உருவாக்கினார்கள். நம்முடைய மக்களை உருவாக்கி எப்படி அந்த இனத்தை காப்பாற்றுறது, எப்படி அந்த இனத்தை முன்னோக்கி நகர்த்துறது என்ற வழிமுறைகளை சொல்லி கொடுத்துதான் அந்த 19 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த புதிய இனம் புதிய இஸ்ராயலாக உருமாறினது. அப்ப அப்படியான நிலையை எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களும் உலகம் வாழுகின்ற தமிழர்கள் இன்றைக்கு எல்லா இடத்துலயும் நல்லா வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக முதலீடுகள், அறிவு முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள், ஆய்வு நிறுவனங்கள், தொழில் முனைவோர், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் உலகத்தமிழ் நிபுணர்களை இணைக்கும் நிரந்தர அறிவு வலையமைப்புகளை உருவாக்க வேணும். கல்வித்தொகைகள், கல்வி உதவித்தொகைகள், தொழில் முனைவு, முதலீட்டு நிதிகள், புதுமை மையங்கள், மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொருளாதாரம், எண்ணிய பொருளாதாரம் என்று சொல்லுவோம், கடல் சார் தளங்கள், விவசாய நவீனமயமாக்கல் போன்ற துறைகளில இவர்களுடைய உதவியோடு இந்த கூட்டு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் எனது பார்வையில உலகத் தமிழர்களின் அடுத்த கட்ட பங்களிப்பு என்றது இந்த ஈழத்தமிழர்களுக்கான பண உதவி என்றதுல இல்லை, அறிவு முதலீடு என்றுதான் நான் சொல்லுவேன். நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிலைக்கு தான் நாங்கள் நகர வேணும். காசு அனுப்பி வெளிநாட்டில் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள், காசு அனுப்பினா எங்களுடைய இளைஞர்கள் மோட்டர் சைக்கிள் வண்டி ஓடுவாங்க, எல்லாம் செலவழிப்பாங்க, அது காணாது.
இந்த அறிவு முதலீட்டுக்கான நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வழிமுறைகளை அவர்கள் திறக்க வேண்டும். அதுதான் வடகிழக்கினுடைய நிலையான அபிவிருத்திக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது சரியானது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஃபாதர் இப்ப யுத்த காலத்தில் ஏதோ ஒரு, அதாவது யுத்தத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது வேறு விதமாக சொல்ல போனாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழர்கள் ஒரு ஒருங்கிணைந்து இருந்தார்கள் கடந்த யுத்த காலத்தில். அதன் பிறகு யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளில் பல்வேறுபட்ட அமைப்பினர் இந்த உலக தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முனைப்பு காட்டி தோற்று போனார்கள் என்று கூட சொல்லலாமே. நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தொடங்கி பல இது விடயங்களை நான் குறிப்பிடலாம். தற்பொழுது அனைத்துலக தமிழர் பேரவை உலக தமிழர் உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற கல்வியலாளர்களை இணைக்கும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த முயற்சியை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நான் இந்த முயற்சியை மிகவும் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இவருடைய முதல் முயற்சியாக கடந்த ஆண்டும் டொரண்டோ மாநகரில் ஒரு ஆய்வு மாநாடு நடந்தது. அதில் கூடுதலாக அதில் பேராசிரியர் செல்வநாதன், நிமல் விநாயகமூர்த்தின்னு அதை முன்னின்று நடத்தினார். பேராசிரியர் செல்வநாதன் போன்றவர்களுடைய வழிகாட்டலில் இந்த வடகிழக்கு அபிவிருத்தி என்ற தொனிப்பொருளில தான் அந்த மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் நானும் பங்கு பெற்றினேன். நானும் என்னுடைய கட்டுரையை சமர்ப்பித்திருந்தேன். நல்ல ஒரு முயற்சி. இந்த வருஷமும் அதை அவர்கள் இன்னும் விரிவுபடுத்தி செய்கிறதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். டொரண்டோவில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை அந்த மாநாடு நடைபெறவிருக்கிறது. அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தமிழ் பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், சட்டவியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வாழ்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் இங்கே போர்க்கல்லால் அடிபட்டு போனவர்கள் இன்றைக்கு வெளியில உலகமே வியக்குகின்ற அளவுக்கு அறிவுசார் துறைகளில வளம் பெற்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவுசார் வளங்கள் இதுவரை முழுமையாக ஒருங்கிணைக்கப்படாத ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். எப்படி சொன்னா நீங்க பார்க்கலாம். இப்ப கடந்த அண்மையில நடந்தது 7ஆம் தேதி ஜூலை மாதம் 26ஆம் தேதி இங்கிலாந்தினுடைய லைச்செஸ்டர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிஷான் கனகராஜா அவருக்கு சார் பட்டம் கொடுத்தாள், நைட் என்று சொல்லி 3ஆம் சார்ல்ஸ் மன்னரால அவருக்கு வழங்கி கௌரவித்தார். எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை. இங்கிருந்து போருக்குள்ளால அடிபட்டு போன ஒரு பையன் அங்கு போய் லைச்செஸ்டர் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் இந்த நைட் பட்டம் வழங்கப்பட்டு சார், இப்போ ப்ரொஃபசர் சார் நிஷான் கனகராஜா என்றதை அவரை நாங்கள் அழைக்கிறோம். அது உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விடயம். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பொன் ராமநாதன் அந்த காலத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் முதன்முறையாக தமிழர்கள் அந்த பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்ப எங்களுடைய இந்த மாநாட்டில் எங்களுடன் உடன் உழைக்கிற பேராசிரியர் செல்வநாதன் கூட ஆஸ்திரேலியாவில் கிரிஃபித் பல்கலைக்கழகத்துல இந்த புள்ளி விவரவியல் துறையில ஒரு மிக சிறந்த ஒரு பேராசிரியராக இருக்கிறார். ஆகவே இந்த உலக தமிழர்களை இணைப்பது என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமான ஒரு தேசிய முயற்சி அல்ல. அது ஒரு அறிவியல், பொருளாதாரம், கல்வி மற்றும் கொள்கை உருவாக்கத்துக்கான உலகளாவிய அறிவு வலையமைப்பை உருவாக்கும் முயற்சியாகும். நீங்கள் சொன்னது போல இந்த மாநாட்டின் மூலமாக, உலக பேரவையின் மூலமாக நாங்கள் அப்படியான ஒரு முயற்சிக்கான ஒரு ஆரம்பத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகள் அவசியம் என்றதை நான் நினைக்கிறேன். ஒரு 5 கொள்கைகளை நான் முன்வைக்கிறேன். முதலாவது, அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட சுயாதீன கல்வி அமைப்பு எங்களுக்கு வேணும். இன்னைக்கு நாங்கள் அந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள நிற்கிறோமே தவிர அதுக்கு அங்கால போய் அரசியல் அது ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு ஒன்றுதான். அதை விட்டு அங்கால போய் நாங்கள் மற்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இல்லை. நிச்சயமா. 2வது, உலக தமிழ் ஆராய்ச்சியாளர்களுடைய தரவு தளம். உலக தமிழ் ஆராய்ச்சியாளர்களை நாங்கள் ஃபாதர் தனிநாயகத்துக்கு பிறகு ஒரு காத்திரமான முறையில இப்படி மாநாடுகளை ஒருங்கிணைத்து உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து நடத்துகிற தன்மைகள் இல்லை. இன்றைக்கு கூட தமிழராட்சி மாநாடு தனிநாயக மடிகளுக்கு பிறகு நடந்தாலும் கூட அதெல்லாம் சிக்கல்களுக்கு இடையில நடந்திருக்கிறது. ஒரு சாரர் ஒரு பக்கமாக அது தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் அதுக்குள்ள நிறைய ஓடிக்கொண்டிருந்தன. ஆகவே
ஒரு ஒரு தமிழ் ஆய்வாளர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு தரவு தளத்தை நாங்கள் உருவாக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக இந்த கூட்டு ஆய்வுகள் மற்றும் சர்வதேச வெளியீடுகள். கூட்டு ஆய்வுகள் என்று சொன்னால் எங்களுடைய ஆய்வாளர்களும் வெளிநாட்டு வேற பல்கலைக்கழக வேறு இனத்து ஆய்வாளர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு சர்வதேச வெளியீடுகளை உருவாக்குறது. அடுத்ததாக அங்கே இருக்கிறவர்கள் இந்த எங்களுடைய உள்ளூரில் இருக்கிற மாணவர்களினுடைய அறிவுத்திறன்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்து, ஆய்வுகளுக்கான உற்சாகத்தை கொடுத்து அவர்களை வளர்க்கிறது. அடுத்ததாக அஞ்சாவது இந்த வடகிழக்கின் அபிவிருத்திக்கான கொள்கை ஆய்வு மையங்கள். அது நாங்கள் விடுதலை புலிகளுடைய காலத்துல இந்த பொருண்மிய மேம்பாட்டு கழகம் என்றவர்கள் வைத்திருந்தால் ஒரு அது எப்படி ஒன்று இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருப்போம், வளர்ந்திருப்போம் பொருளாதார ரீதியாக. குறிப்பாக எங்களுடைய விவசாயத்திலேயும் மீன்பிடியிலேயும் நாங்கள் இதுதான் எங்களுடைய வளங்கள் இல்லையா? இப்ப அதுல நாங்கள் இங்கே வளர்ந்திருப்போம். அது அப்படியான அந்த கொள்கை ஆய்வு மையங்களை நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற உலகளாவிய தமிழ் ஆய்வாளர்களினுடைய உதவியோடு நாங்கள் உருவாக்குறதுன்றது அவசியமானது. அது எனது பார்வையில உலகத் தமிழர்களின் அடுத்த கட்ட ஒற்றுமை அரசியல் ஒற்றுமையாக மட்டுமல்லாது ஒரு அறிவியல் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்றதை நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு சில விமர்சனங்கள் வரலாம், ஆனால் அதை வடிவ சிந்தித்து பார்த்தால் அது சாத்தியமானது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த உங்களோட பதிலுக்குள்ள கிட்டத்தட்ட அந்த தமிழ் ஆய்வு ஏன் முக்கியம் என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க இருந்தேன். கிட்டத்தட்ட அதற்கான பதில் உங்களோட இதுக்குள்ள வந்து இருந்தாலும் அந்த கேள்வியோட சேர்த்து தமிழ் ஆய்வு ஏன் முக்கியம் என்ற கேள்வியோட சேர்த்து குறிப்பாக நாங்கள் வடகிழக்கு தமிழர்கள் எந்த துறையில் முக்கியமாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நான் இங்கே ஒரு கேள்வியாக உங்களிடம் முன்வைக்கின்றேன் ஃபாதர். ரைட். இந்த உங்களோட கேள்வி அந்த ஆய்வு அவசியம் என்ற அந்த தமிழ் ஆய்வுன்றது, இந்த தமிழ் ஆய்வுன்றது நாங்கள் மொழியை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல. இப்ப தமிழ் மொழி எங்களுக்கு தெரியும், ஒரு தொன்மையான மொழி, செம்மொழி. நாங்கள் அதை பற்றி மாறு தட்டி கொண்டிருக்கிறோம். அது நல்ல தொன்மையான மொழி, செம்மொழி. அது மொழியை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த ஆய்வுகளை செய்ய வேண்டும். அதே நேரத்துல இந்த மொழி என்றது உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு இனம் வேணும். மொழி வந்து ஒரு பௌதிக அதீத நிலையில தொங்கிக் கொண்டிருக்காது. அதை பேசுகிறதுக்கு ஒரு இனம் வேணும். அந்த மொழி என்றது தனியே ஒரு அழகல்ல, அது பண்பாட்டோடு இணைந்தது. அப்ப அந்த பண்பாட்டை பின்பற்றுறதுக்கு ஒரு இனம் வேணும், ஒரு மக்கள் இனம் வேணும். ஆகவே இந்த தமிழ் என்றது ஒரு தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய வரலாறு, அதனுடைய அடையாளம், அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய பண்பாடு, அதன் பொருளாதாரம், அதனுடைய அரசியல், அதனுடைய சமூக மாற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் ஆகிய அனைத்துக்கும் ஒட்டுமொத்த விதமான ஆய்வு தான் அவசியம். நாங்கள் தமிழ் கட்டுரைகள் எழுதி நான் தமிழை வளர்க்கிறேன் என்று சொன்னால் அது தனிய மொழியை வளர்த்து என்ன பிரயோசனம்? அதை பேசுகிற ஒரு இனத்தை வளர்க்காமல், ஒரு சமூகத்தை வளர்க்காமல், ஒரு அதனுடைய பண்பாட்டை பாதுகாக்காமல் தனிய மொழியை வளர்த்து என்ன பிரயோசனம்? அவை ஒன்றிணைந்த ஒரு முயற்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஆய்வு இல்லாத சமூகம் என்பது தனது அனுபவங்களை ஆவணப்படுத்த முடியாது. இன்னைக்கு நான் திரும்பவும் அந்த யூத மக்களினுடைய அனுபவத்துல இருந்து பார்க்கிறேன். அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், உலகம் முழுக்க சிதறட்ட வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய கைகளில இருந்து அவர்களுடைய ஆவணம் வந்து அந்த எபிரேய விவிலியம். அந்த விவிலியத்துல கடவுளங்களை எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி எங்களை வழிநடத்தார், எப்படி நாங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், எப்படி மீண்டு வந்து எங்களுடைய சொந்த நாட்டை கட்டினோம் என்ற அந்த அனுபவங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கையில இருந்தது, ஒரு டாக்குமெண்ட் ஆவணமாக இருந்தது. அதை அவங்க ஆய்வு செய்தார்கள். இந்த 19 நூற்றாண்டுகளாக அதைத்தான் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வினுடைய அடிப்படையில தான் தங்களுடைய அந்த இனத்தை மீள் கட்டுமானம் செய்தார்கள். அப்ப அது மாதிரி எங்களுடைய இனத்தினுடைய தொன்மைத்தன்மைகளை நாங்கள் அடையாளம் கண்டு அதை பழைய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பூங்குன்றனர் சொன்னார் என்று அதை சொல்லி கொண்டிருக்காமல், இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நாங்கள் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற அந்த அறிவு சுரங்கங்களை தேடிக்கொண்டு வந்து தமிழோட சேர்த்து வளர்க்கின்ற பொழுது இந்த இனத்தினுடைய அடையாளம் என்றது இன்னும் மிளிரும், அது வெளியில இன்னும் கூட வரும். ஆகவே இந்த
ஆவணப்படுத்துறதுக்காக எங்களுடைய இனத்தினுடைய தொன்மைத்தன்மையை, அதனுடைய பண்பாட்டுத்தன்மையை, அதனுடைய வளர்ச்சியை, செம்மைத்தன்மையை ஆவணப்படுத்துறதுக்காக எங்களுக்கு ஆய்வு அவசியம். ஆகவே இந்த ஆவணப்படுத்தாத சமூகம் தனது வரலாற்றை மற்றவர்களின் பார்வையில் மட்டுமே காண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். நாங்கள் ஆவணப்படுத்தாவிட்டால் எங்களை பற்றி மற்றவர்கள் சொல்வார், அப்படி ஒரு இனம் இருந்தது, தமிழ் மொழி செம்மொழி தான் அப்படி மற்றவர்கள்லாம் சொல்வார்களே தவிர எங்களுக்கு தெரியாது. அவை ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் இந்த ஆய்வை 3 காரணங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, வரலாற்றை ஆதாரபூர்வமாக பதிவு செய்வதற்கு. அப்ப இந்த வரலாற்று ஈழத்தமிழர்களுடைய வரலாறுன்றது இந்த போர் வரலாறு உட்பட இந்த போர் வரலாறு கூட எங்களுக்கு ஒரு வரலாறு என்னன்னா, நாங்கள் ஒரு 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 அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு படிப்பினை பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு நடந்த அனுபவங்கள், இனப்படுகொலைகள், இதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுவதற்காக நாங்கள் இவற்றை ஆவணப்படுத்த வேணும். ஒரு காலத்தில் சொல்ல வேணும், நாங்கள் இந்த சிங்கள மக்களால் துன்புறுத்தப்பட்டோம், அவர்கள் இப்ப இன்றைக்கெல்லாம் இந்த குமுதினி படகு கொலை, குருநகரில் நடந்த கொலைகள் அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன அளவில் செய்யணும். ஆனால் அதை நாங்கள் சரியான முறையில் ஆவணப்படுத்தாவிட்டால் எங்களுடைய எதிர்கால இனத்துக்கு நாங்கள் பட்ட அனுபவங்கள் தெரியாது. இன்றைக்கு கூட இன்றைய இஸ்ராயல் நாட்டில் இருக்கிற அந்த யூதர்கள் கூட கிறிஸ்துவுக்கு முன் தாங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தது இன்றைக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்து நாங்கள் விடுதலை பெற்றோம். அப்போ 433 வருஷங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று சொல்லி அவங்க இன்றைக்கும் சொல்லுவாங்க. இன்றைக்கும் தன்னை தலைமுறைக்கு அவன் சொல்லுவாங்க. அதாவது அந்த பாஸ்கா விழான்னு சொல்லி அவங்கள அதை சொல்லுவாங்க. தன்னை பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அப்பா குடும்ப தலைவன் வீட்டில் சொல்லுவார், நாங்கள் எகிப்தியர் அடிமைகளாக இருந்தோம், எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தோம், 433 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஆனால் நாங்கள் மீட்கிறோம், நாங்கள் விடுதலை பெற்றோம், இன்றைக்கு நாங்கள் சுதந்திர குடிமக்கள் என்று சொல்லி சொல்லுவார். அப்ப அந்த நிலையங்களுக்கு வர வேணும். அப்ப இந்த நினைவு கூறல் என்றது அவசியமானது. அப்ப இந்த நினைவு கூறலுக்கு இப்ப நாங்கள் சிங்கள மக்களால் அடி வேண்டினோம், இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு இடர்பாடுகளை பட்டோம், இவ்வளவு இடப்பெயர்வுகள், எத்தனை கொலைகள், எத்தனை பிரேதங்களுக்கு மேலால நாங்கள் நடந்து வந்தோம். அப்ப இதுகள் நாங்கள் ஒரு உளவியல் ரீதியாக எங்களை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக இல்லை, அது வேற. ஆனால் எனக்கு இப்படி நடந்தது, ஆகவே இது நடந்த அவரை இனி என்னுடைய இனத்துக்கு இது நடக்கக்கூடாது, நாங்கள் பதிவு செய்வதற்கு எங்களுக்கு இது அவசியமானது, இந்த ஆய்வுகள் அவசியமானது. 2வது, கொள்கை உருவாக்கத்திற்கான தேவையான தரவுகளை உருவாக்க வேணும். நாங்கள் எங்களுக்கு ஒரு கொள்கையை உருவாக்க வேணும். அதுக்கு தேவையான தரவுகளை உருவாக்குவதற்கு அந்த டேட்டா சொல்லுவோம், அந்த டேட்டா அதுக்கு எங்களுக்கு ஆய்வு அவசியம். மற்றது 3வது, உலக அரங்கில தமிழர் பிரச்சனைகளை அறிவியல் ஆதாரங்களுடன் முன்வைப்பதற்கு. இன்னைக்கு நாங்கள் போற இடங்கள்ல எல்லாம் சொல்லுவோம், என்ன சும்மா நாங்கள் சொல்றது இராணுவம் என்ன பிடிச்சது, சிகரெட்டால சுட்டாங்க, அடைச்சாங்க, அதுகளைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அறிவியல் ரீதியாக ஏன் அவர்களை அடித்தார்கள், ஏன் அவர்களுக்கு சிறையில போட்டு வாட்டினார்கள் என்று அறிவியல் ரீதியாக அவங்களுக்கு சொல்லணும். அப்ப எங்களுடைய அரசியல் பிரச்சனை என்ன, நாங்கள் அவையின் பண்பாடு என்ன, எங்களோட பண்பாடு என்ன, இந்த மோதல் ஏன் வந்தது, இதுக்கு அடிப்படை காரணம் என்ன. அப்போ நானும் கூட சொல்றது, நான் படிப்பிக்க சொல்றது, இன்றைக்கு நாங்கள் ஈழத்தமிழர்கள் எங்களை நாங்கள் இப்படியா வந்தது காரணம் பிரித்தானிய குடியேற்றவாதம் என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்னா பிரித்தானிய குடியேற்றவாதிகள்லாம் நாங்கள் 2 இனமாக இருந்தவர்களை சேர்த்து வச்சுட்டு போனாங்க. அது சிறுபான்மை என்று வந்தது. அந்த நேரத்தில் பிரித்தானியர் போய்க்குள்ள எங்களை பிரிச்சு விட்டுட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. அறிவியல் ரீதியாக நாங்கள் ஆய்வுகளை செய்து அதை உலகத்துக்கு சொல்லணும், இதுதான் பிரச்சனை எங்களை. அப்ப ஆமி அடிச்சான், சிகரெட்டால சுட்டான், அதுகளெல்லாம் அவங்களுக்கு விளங்காது. அவங்க அது ஒரு ராணுவம் பிடிச்சாலும் அப்படி தானே செய்வாங்களேன்னு அவங்க நினைப்பாங்க. அறிவியல் நாங்கள் சொல்லி அவங்களுக்கு விளங்கும். அவை ஆய்வு என்பது இந்த கல்விசார் நடவடிக்கைக்காக இல்லை, அது ஒரு சமூகத்தினுடைய எதிர்கால முதலீடு என்று நான் சொல்வேன். அதே இந்த நடக்க இருக்கிற இந்த ஆய்வு மாநாடு கூட இந்த ஒரு முதலீட்டுக்கு ஒரு வைப்பு செய்யற மாதிரியான ஒரு கைங்கரியம் என்று தான் நான் அதை சொல்லுவேன். இறுதியாக ஃபாதர், நிறைய விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டு வருகின்றீர்கள். நான் முதல் தடவையாக உங்களை இணைத்திருக்கின்றேன். ஆனால் தொடர்ந்து என்னுடைய வழியில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னுள் எழுகின்றது. பல்வேறுபட்ட தலைப்புகளில் பேச வேண்டும். அந்த வகையில் இறுதியாக ஒரு கேள்வி ஃபாதர், ஈழத்தமிழ் இளைஞர்கள்
கடந்த 30 அதாவது 2009 ஆண்டுக்கு முதல் 30 ஆண்டு காலமாக ஒரு தலைமையின் கீழ் வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அதன் பின் யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளாக ஒரு சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாமல், சரியான ஒரு தலைமை இல்லாமல் சிதறுண்ட நிலையில் பிழையான வழிநடத்தல்களுக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனது கேள்வி, எதிர்கால ஈழத் தமிழர்களின் மறுமலர்ச்சிக்கு எவ்வாறான ஒரு தலைமையை அல்லது சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. அதே நேரத்தில் முக்கியமான ஒரு கேள்வி. நாங்கள் முதல் இந்த தலைமை என்று நாங்கள் பார்க்க குறிப்பாக எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இந்த தலைமை என்றது சில வேளையில நாங்கள் ஒரு ஒரு விதமான அந்த சினிமா தன்மைக்குள்ள போய் தலைவர் என்றால் உங்களுக்கு முன்னால் வந்து சொன்ன பிடிக்கிறவன், எல்லாரையும் அடிக்கிறவன், அப்படி இப்படி என்றான ஒரு கருத்து தான் எங்களுக்கு இருக்கிறது. தென்னிந்திய சினிமாவால எங்களுக்கு வந்த ஒரு இதென்று சொல்ல ஒரு ஒரு மனப்பதிவு என்று நான் நினைக்கிறேன். இந்த தலைமை என்றது இன்றைக்கு அது ஒரு புதிய ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறோம். அதாவது இந்த இன்றைய தலைமை வந்து இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த பூலமயமாதல் பின்னணியிலையும் நாங்கள் இந்த செய்யறை வியூகத்திலையும் தலைமைத்துவத்தை மீள்வரையறை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நாங்கள் ஒரு புதிய வரலாற்று கட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்த பழைய சினிமா பாணியிலான தலைமை என்றதை நாங்கள் விடலாம், அதை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்ப ஆனால் அந்த கடந்த தலைமுறை வந்து போரின் மூலம் தனது இலட்சியத்தை வெளிப்படுத்தியது, ஒரு போரின் மூலமாக. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு நான் சொல்ற மாதிரி உலகத்தில் நிறைய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். போர்க்காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய போராளிகள் செய்த சாதனைகள் வந்து மிக மிக உயர்ந்தவை. அது நாங்கள் ஒரு சிறிய போராளி குழுவாக இருந்தோண்டு அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம், அவர்களுடைய திட்டமிடல், அவர்களுடைய அந்த வடிவமைப்புகள், அதுகள் சும்மா நாங்கள் இன்னைக்கு நாங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு பின்னம் பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கவச வாகனத்தை இப்படி ஒரு சிறிய பிளாஸ்ட், சின்ன ஒரு வெடிப்பு மூலம் தகர்க்கிறது. அது ஒரு விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு விடயம். அதை செய்தார். இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நீங்க என்ன ஒலி தொடர்பாடலில் இந்த BHF UHF சொல்லி இருக்கு, ஒலி இதுகள் வரையல. அப்ப இந்த VHF UHF இதுகள் எல்லாமே அந்த காலத்துல போராளிகள் ரெண்டையும் இணைச்சு எப்படி பாவிக்கிறதுன்றதை சின்ன பொடிகள் செய்தாங்க. அதனால அவங்களுடைய தொடர்பாடல எதிரிகளால கேட்க முடியாது, கேட்க இல்லாது. ஏன்னா அவங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாவிப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க சாதித்தார்கள் அந்த போரினுடைய பின்னணியில. அப்ப இன்றைய தலைமுறை அதை இன்னும் மேலோக்கி வேற துறைகள்ல வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஊடகத்துறைகளிலேயும் சரி, வேறு ஆய்வுத்துறைகளிலேயும் சரி, இன்றைய தலைமுறை தொழில்நுட்பம், புதுமை, மற்றது ஜனநாயக பங்கேற்பு மற்றும் பொருளாதார வலிமை ஆகியவற்றின் மூலம் தமது எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறது. அது மிகவும் காத்திரமான முறையிலே உலகளாவிய அரங்கில் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த இளைய தலைமுறை அதை பின்பற்றி இன்னும் அந்த போர்க்காலத்தில் இருந்த அந்த நுட்ப அறிவை இன்னும் வேறு விதமாக வளர்ச்சி அடைந்து எங்களுடைய இனத்தினுடைய தனித்துவத்தை காட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த இதுல எனது செய்தி வந்து மிகவும் எளிமையானது. என்னன்னு சொன்னா, கடந்த காலத்தை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த கால இந்த வரலாறு இல்லாமல் நாங்கள் போர்க்காலத்துல நாங்கள் படைத்த சாதனைகள், அதுகள் எங்களுடைய போராளிகள் படைத்த சாதனைகள், அதுகள் எல்லாத்தையும் அது நாங்கள் மனதில் வைக்கணும். அப்ப அவங்க இப்படி எல்லாம் ஒரு வளப்பற்றாக்குறையான ஒரு நிலையில இருந்து கொண்டு கூட சாதித்தார்கள். அது போருக்காக வேண்டி. அப்ப போர் இல்லை. அப்ப அதே இதை நாங்கள் எப்படி அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம்? அப்ப இந்த நாங்கள் என்ன செய்யறோம்னா, நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் சாதிச்ச நாங்கள் என்று சொல்லி போட்டு அதுக்குள்ளேயே இருக்க பார்க்கும். நாங்கள் அவர்கிட்ட வேற இல்லை. நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆணவத்தை முடக்கினோம் அப்படி இப்படின்னு சொல்லி அது பழைய கதைகளை காய்ச்சி கொண்டு இருக்கிறோமே தவிர, அதுக்கு இருந்த எங்களுக்கு இந்த ஆற்றலை பயன்படுத்தி இன்றைக்கு எப்படி நாங்கள் வளரலாம் என்ற அந்த நிலைக்கு நாங்கள் இன்னும் வெளியில வர இல்லை. அப்ப நான் சொல்றது என்னன்னு சொன்னா, கடந்த காலத்தை நினைவில் கொள்ளுங்கள், ஆனால் அதற்குள்ள வாழ வேண்டாம். எதிர்காலத்தை உருவாக்கும் தலைமுறையாக நாங்கள் மாற வேண்டும்.
அப்ப எங்கள்கிட்ட வளம் இருக்கிறது, எங்கள்கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அதை மாற்றி நாங்கள் முந்தி போருக்கு பாவிச்ச மாதிரி இப்ப அபிவிருத்திக்கு நாங்கள் பாவிக்க வேண்டும். அதே நேரத்துல மொழிய எங்களுடைய மொழி என்றது அவசியம், அது நாங்கள் நேசிக்கத்தான் வேணும். ஆனால் மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், உலக மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். திரும்பவும் அந்த யூத மக்களுக்கு உதாரணம் வந்து அவன் தன் எபிரேய மொழியை வீட்டுல பேசினான், வெளியில போய்க்கு அந்த நாட்டு மொழியைத்தான் பேசினான். அப்ப அவனுக்குரிய அந்த அறிவு புலங்கள் எல்லாமே அந்தந்த மொழிகளின் மூலமாகத்தான் வந்தது. அப்போ நான் சில வழியில ஈழத்தமிழ்ல இப்ப இன்றைக்கு இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த பிற மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லை. தமிழ் மட்டும் படிச்சா காரணம் அப்படி என்று சொல்லி இருப்பினான். அப்ப நான் என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாம் சொல்லுவது, இந்த உங்களோட தாய்மொழியை நேசிக்கிற அளவுக்கு பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ளுற ஆர்வம் வேணும். இன்னொரு புறமொழி, அதாவது இன்றைக்கு எங்களுக்கு ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு, ஜெர்மன் இப்படியான மொழிகளை நாங்கள் கற்றுக்கொண்டால் அந்த மொழிகளில் இருக்கிற அறிவு வளங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வரும். நாங்கள் அவற்றை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ மொழியை நேசியுங்கள், ஆனால் எல்லா உலக மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் செல்லுங்கள், ஆனால் உங்கள் சமூகத்தினரான அந்த உறவை இழக்காதீர்கள். உலகம் போக நீங்கள் எல்லா இடத்திலும் வாழுங்க. அதில் உங்களுடைய சமூகம் என்றது ஒன்று இங்கே இருக்கிறது, ஈழம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். மற்றது நாங்கள் விமர்சியுங்கள், எல்லாத்தையும் விமர்சியுங்கள். சில அந்த விமர்சனங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிற எல்லாத்தையும் விமர்சிப்பார்கள். ஆனால் விமர்சிப்பதோடு மாற்று தீர்வுகளையும் முன்வையுங்கள். சிலருக்கு விமர்சிக்க தெரியும், அது பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி போட்டு போயிடும். அப்ப இது சரியென்று சொல்லிட்டு போக தெரியாது. வேணும், மாற்று தீர்வுகளையும் முன்வைக்க தெரிய வேண்டும். தனிப்பட்ட வெற்றியை மட்டும் தேடாமல் சமூக முன்னேற்றத்திற்காகவும் பங்களியுங்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த இளைஞர்களுக்காக நாங்கள் செய்கிறதுல வந்து தரமான மற்றும் சமமான கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்தல், இந்த தொழில் முனைவு என்டர்பிரினர்ஷிப் என்று சொல்லுவோம், தொழில் முனைவு, புதுமை மையங்களை உருவாக்குதல், மற்றும் உளவியல் ஆதரவு சேவைகளை வழிப்படுத்தல். அந்த பொருட்களால வந்த இளைஞர்களுக்கான அந்த உளவியல் ஆதரவு சேவைகளை வலுப்படுத்தல், சர்வதேச கல்வி மற்றும் ஆய்வு வலையமைப்புகளோடு இணைந்து செயற்படுதல், இளைஞர்கள் முடிவெடுக்கும் அமைப்புகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளை உருவாக்குதல், மற்றும் புலம்பெயர் தமிழர்களுடைய அறிவு முதலீடு மற்றும் வழிகாட்டுதல்களை இளைஞர்களுடன் இணைக்கும் நிரந்தர அமைப்புகளை உருவாக்குதல். அது இறுதியாக இந்த வடகிழக்கின் எதிர்காலம் என்பது அரசியலால் மட்டும் தீர்மானிக்கப்படாது. அறிவு, ஒற்றுமை, நல்லாட்சி, தொழில் முனைவு, சமூக பொறுப்புணர்வு கொண்ட இளைஞர்களால தான் தீர்மானிக்கப்படும். ஆகவே இந்த தலைமை என்றது அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒருங்கிணைந்த ஒரு தலைமையை நாங்கள் உருவாக்கணும். நாங்கள் இன்னொரு தலைவன் வந்து எங்களை மீட்பான் அப்படி என்றதல்ல. அது வந்து நாங்கள் கனவு உலகத்துல வாழ்ற ஒரு ஆள் வந்து எங்களை மீட்பார் அப்படி இல்லை, உருவாக்கி கொள்ளணும். அப்போ ஒரு தலைவன் அல்ல, பல தலைவர்கள், ஒவ்வொருவருக்கும் துறைகளிலே சார்ந்த தலைவர்கள் உருவாக்கப்பட்டு அந்த போருக்கு பிந்தைய உண்மையான மறுமலர்ச்சிக்கான நிலையான பாதையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி ஃபாதர். ஒரு நாங்கள் நீண்ட நேரம் உரையாடி விட்டோம், ஆனால் நிறைவான போதிய அளவு தகவல்கள், இன்னும் நிறைய தகவல்களை உங்களிடமிருந்து பெற வேண்டும் என்ற ஆர்வம் எழுகின்றது. நன்றி. இன்றைய நிகழ்வில் இந்த நேர்காணல், அதாவது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15 தேதி தொடக்கம் 18 வரை கனடாவில் நடைபெற இருக்கின்றது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. திரும்பவும் சொல்கின்றேன், செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற துணைப்பொருளில் இந்த மாநாடு நட இருக்கின்றது. இது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். ஃபாதர், ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா? இறுதியாக நான் உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன். இப்படியான ஒரு நேர்காணல் மூலமாக பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை எடுத்து நீங்கள் பெறவச் செய்கிறீர்கள். அது நான் நினைக்கிறேன், அது கேட்கணுமோ கேட்கலையோ நாங்கள் இப்படி அதெல்லாம் பரவி வைக்கிறது நல்லது. ஆரோருக்கு பெறது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த தீப்பொறி என்று இருக்குது, ஆவணப்படுத்தல் சொல்லலாம். பாரதியார் சொன்னார், ஒரு தீப்பொறியை கண்டேன், அதை ஒரு காட்டுல வச்சு நான் அது காட்டி எரித்தது என்று சொன்னார். இது ஒரு தீப்பொறியான வேலை தான். அது நிறைவாக நான் சொல்வது என்னன்னு சொன்னா, இன்றைய சூழலில் ஈழத்தமிழர்கள் நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி,
நாம் என்ன இழந்தோம் என்பதல்ல. ம், ம். நாங்கள் நிறைய இழந்து நாங்கள் உறவுகளை இழந்து நாங்கள் உடைமைகளை இழந்து நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து நாங்கள். ஆனால் இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, இனிமேல் நாம் என்ன உருவாக்க போகிறோம், எதை உருவாக்க போகிறோம், நிச்சயமா. அதுதான் எங்களுக்கு அவசியமானது. அப்ப அதே மாதிரி உலகத் தமிழர்களுடைய முன்னிலையில கேள்வி வந்தது. ஈழத்தமிழர்களுக்கு தான் நாங்கள் இந்த கேள்வியை சொன்னாங்க, என்ன இழந்தோம் என்பதல்ல, என்னத்தை உருவாக்க போகிறோம். உலகத் தமிழர்களுக்கு நாங்கள் கேட்க வேண்டியது, எமது அடையாளத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பது மட்டுமில்லாமல் எமது அறிவு வளம் மற்றும் உலகளாவிய அனுபவத்தை எவ்வாறு ஒருங்கிணைத்து தாயகத்து தமிழர்களின் நிலையான முன்னேற்றமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு உலகளாவிய தமிழர்கள் நிறைய சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் யோசிக்க வேண்டியது, நாங்கள் சாதித்தவர்களை எப்படி எங்களுடைய இனத்தினுடைய தாயகத்தில் இருக்கிற எங்களுடைய இனத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் என்பது. அப்படி அதைத்தான் நாங்கள் ஒரு மாற்று சிந்தனை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இப்படியான ஒரு மாற்று சிந்தனை தான் போருக்கு பின்னிய காலத்துல ஈழத்தமிழர்களுடைய அரசியல், கல்வி, பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கு புதிய திசையை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த நாங்கள் ஒழுங்கமைக்கின்ற இந்த ஆய்வு மாநாடு போன வருடம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடம் இன்னும் விரிவாக்கப்பட்ட நிலையில பல்வேறு வளவாளர்களை ஒருங்கிணைத்து நடத்தவிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆய்வு மாநாடு அது ஒருங்கிணைப்பவர்கள், ஊக்குவிப்பவர்கள், அதுக்கு நிதி உதவி வழங்குபவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, இந்த கருத்துக்களை நாங்கள் பரவச் செய்வது இந்த மாநாட்டினுடைய ஒரு அடுத்த வெற்றி, கட்ட வெற்றி என்று நாங்கள் சொல்லலாம் என்பதை நன்றி ஃபாதர், இவ்வளவு நேரம் இணைந்திருந்தமைக்கு. ரைட், தேங்க்யூ வெரி மச்.